அப்படிங்களா? அதனால நான் ஒத்தி மாத்திரம் யோசிச்சா போதுங்கிறீங்களா? RSS இன் ஆணவம். உதாரணத்துக்கு இந்துத்துவத்தின் இலக்காரம். இல்ல நான் யார் சொன்னதுக்கெல்லாமோ நான் பதில் கொடுக்க மாட்டேங்க, தயவு பண்ணி. பாஜகவின் பதவி திமிர். இருங்க அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க நீங்க. பார்ப்பனியத்தின் பாசிசம். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவர் சொல்ற கருத்துக்கு நான் ஒத்துக்கணுங்கிறீங்களா? தமிழ் மக்களை கிள்ளுக்கிரையாக நினைக்கும் மேட்டிமைத்தனம். தேச விரோத சக்தினா நாட்டு கொடி எரிக்கிறவன் தேச விரோதம் இல்லைங்களா? நீங்க அது இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஜல்லிக்கட்டுக்காக போராடுபவர்களை தேச விரோதிகளாக்கும் நரித்தனம். நான் உங்களுக்கு சொல்றேன்ல, கேஸ் இல்லைன்னா பிறகு அதுக்கப்புறம் என்னங்க டிஸ்கஷன்? இவர்தான் மோடியின் அமைச்சரவையில் இருக்கும் நிர்மலா சீதாராமன். அப்படிங்களா? நான் கேட்டு சொல்றேன். இல்ல நான் கேட்டு சொல்றேன். அடிச்சாங்க, தடியால் அடிச்சாங்க, தொரடின்னு நான் தொரக்கல பயந்துக்கணும். தேச விரோத சக்திகள் வந்ததுன்றதுல ஒரு டவுட் இல்லைங்க. இப்பொழுதாவது கவனித்தீரா? இல்லைன்னா அரை வழியில நடந்துட்டு இருந்த போராட்டம் எப்படி அது திசை மாறிது? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர், ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரையா? தேச விரோத சக்தினா நாட்டு கொடியை எரிக்கிறவன் தேச விரோதம் இல்லைங்களா? நீங்க அது இல்லைன்னு சொல்லுவீங்களா? நேஷனல் பிளாக வந்து கிழிச்சாங்க இவங்க எல்லாம் போலீஸா? நேஷனல் பிளாக கிழிச்சாங்க. இல்லைங்க, நாங்க அப்படியெல்லாம் குறிப்பிட்டேன்னு சொல்லலாம். அங்க யாரெல்லாம் சக்திகள் வந்தாங்களோ அதை பார்க்கறதுக்கான இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் இருக்குது. அதை செக் பண்றதுக்கான அதிகாரம் போலீஸ்க்கு இருக்கு, வேற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு இருக்கும், அது ஸ்டேட் லெவல்லையும் இருக்கும், சென்ட்ரல்லையும் இருக்கும். அவங்க பார்த்து எடுப்பாங்க. நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரிக்கு எகேன்ஸ்ட் அங்க கோஷம் எழுப்பினவங்க இவங்கெல்லாம் டெஃபினட்டா தேச விரோத சக்தி தான். இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். சோ எங்கங்க பிஜேபிக்கு எகேன்ஸ்ட் வாய்ஸ்? உச்சநீதிமன்றத்தை மதிக்காமல் பாபர் மசூதியை இடித்து தள்ளிய RSS கும்பல், பிஜேபி கும்பல், இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தை நாங்கள் மதிப்போம் என்று சொல்வது மக்களை ஏமாற்றுவது. மோடிக்கு எகேன்ஸ்டா வந்திருக்கு குரல். அப்படின்னா குரல் வர்றதுனால அது தப்பு ஒப்பாயிடுது. நாங்க பண்ணது சரி அப்படி நாங்க சொல்லத்தான் வேணும், சொல்லிட்டு தான் இருப்போம், முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தர் கேட்டது உடனே நிறைவேறலைன்னா தப்பு யார் மேல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு புரியல உங்க கேள்வி. சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவருன்னு நீங்க சொல்றீங்களே, அப்படின்னா நான் பேசவே கூடாதுங்க. நான் டெல்லியில இருக்கிறேன். நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. நிறைய போராட்டங்கள் இந்த குளிர்பானங்கள் மேல நடந்துட்டு தான் இருக்கு. வெளிநாட்டு வியாபாரத்தை நம்மூரில் அனுமதித்ததால் இன்று முதல் நீ திறந்த வீட்டில் நுழையவிட்ட புலிகேசி என எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். அதனால கவர்மெண்ட் தரப்புல இருந்து இதுக்கு நான் ஆட் பண்றதுக்கான ஒன்றும் விசேஷமா நான் சொல்றதுக்கு இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் there is no animal welfare board case. மண்டே அன்னைக்கு வந்து இவங்க ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா பீட்ட உடனே கேஸ் போட்டு மறுநாளே டெஸ்க்ல போயிடும் கேஸ். நான் உங்களுக்கு சொல்றேன்ல, கேஸ் இல்லைன்னா பிறகு அதுக்கப்புறம் என்னங்க டிஸ்கஷன்? அதுக்கப்புறம் இவங்க ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாலும் உனதான், கொண்டு வராட்டி உன்னை கவுண்ட் பண்ணி காமிட்டு நீ வயசுக்கு வந்தா என்ன, வரல நான் என்ன, அதே கதை தான் இங்கேயும் நடக்க போகுது. அதான் சொல்றேன், அப்பாவி பொதுமக்கள் மேல இந்த மாதிரி இல்ல அவங்க குடிசைகளை எரிக்கிறதோ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா வீடியோ ரெக்கார்டிங்கும் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த விசாரணை குழுவில் அதை கொண்டு போய் கொடுக்கறது நல்லது. அந்த மாதிரி நடந்திருந்தா அதுக்கெல்லாம் தடுப்பு நடக்கணும். கவர்மெண்ட்ல பனிஷ்மெண்ட் யார் கொடுக்கணுமோ கொடுக்க தான் வேணும். எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம திட்டம் போறது கூட தப்பு இல்ல, அதை மட்டமா போறீங்க பாரு, அதான் தப்பு. விஷயம் அப்படி பார்க்க கூடாதுங்க. தயவு பண்ணி விஷயத்தை அப்படி பார்க்காதீங்க. இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. நீங்க தயவு பண்ணி இதே கேள்வியை எத்தனை விதமா நீங்க கேட்டாலும் நான் கிளியரா நான் சொல்ற பதில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வரும் தம்பி, ஆனா வராது. தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை அவர் இங்கிருந்தே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க தயவு பண்ணி அந்த லைனை சொல்லாதீங்க. தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க நிறைய பேர், அவங்க பேசக்கூடாதா? இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாதா?
இல்லை பேசுறதுக்கு அதிகாரம் இல்லையா? தமிழன் யாருன்றதே நெக்ஸ்ட் டிஃபைன் பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு மதிக்க கற்றுக்குங்க. 3 நாளாக இங்கே சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நைட்டில் தூங்குற யாருமே வந்து ஜல்லிக்கட்டில் போய் காலை அடக்க போகிறவங்களோ இல்லை ஜல்லிக்கட்டில் காலை பிடிக்கிறவங்களோ, இது என் மொழி, என் அடையாளம், என் கலாச்சாரத்தை நான் காப்பாற்றுறேன். நாங்கள் தான் முதலேருந்தே சொல்லிட்டே இருக்கோம், நாங்கள் ஜல்லிக்கட்டு கோசம் போராடுவோம். பிஜேபி முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறேன்றான். ஆனால் பீட்டாவோட சிஇஓ பார்த்தீங்கன்னா முழுக்க ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட ஆதரவுன்னு சொல்லி வெளிப்படையாக தந்தி டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க. இது வந்து அனிமல் ரைட்ஸ். ஹெச் ராஜா என்னமோ கிறிஸ்டியன் கான்ஸ்பிரசி, அமெரிக்கன் பேக்ட் அதெல்லாம் சொல்றான். நான் பிராக்டிசிங் ஹிந்து, நான் ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட்னே சொல்வேன். ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோட எனக்கு நிறைய ஒற்றுமை உண்டு. அவர் தனிநபர் கருத்து, நாங்கள் ஒன்றும் எங்களோட பார்ட்டியோட ஒப்பீனியன் இல்லைன்றதே நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாதா? சொல்லக்கூடாதா? இது ஏதோ காமெடி பேசுறா, ரொம்ப வீக்கா இருக்கா. நாங்க வந்தோம் பார்க்கல அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி பார்க்க முடியாம போயிடுச்சுங்க. மன்னரை நீங்கள் இப்போது பார்க்க முடியாதா? பிரதம மந்திரிங்கிறவரு சில சமயம் பார்க்கறதுக்கான டைம் இருக்கும், பார்க்க முடியாமலும் போகலாம். நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு. சரிதானே? பார்த்திருக்கலாம், முடிஞ்சிருந்தா பார்த்திருக்கலாம், முடியாம இருக்குதுங்க. என்னங்க வல்லவராயன் நம்ம மீது படையெடுத்து வருகிறார். ஓய்வு பெற்ற நீதிபதி சொன்ன பாயிண்ட நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை அங்க போட்டா கூட அதுக்கப்புறம் போனா என்னங்க சொல்ல முடியும்? தடையை மீறி என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா அப்புறம் நீங்க போட்ட சட்டத்துக்கு நாங்க எப்படி தலை வணங்க முடியும்? அப்படிங்களா? அதனால நான் ஒத்தி மாத்திரம் யோசிச்சா போதுங்கிறீங்களா? அரண்மனை வாயிலில் 8 புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே, 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா? அவர் சொல்ற விஷயத்தோட மெசேஜும் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க அது விளக்கம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம எல்லாரும் கத்துக்கலாம். அதுல முடியல. ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம். நீங்க அழகா சொல்றீங்க, ஒரு நிமிஷம் நானும் அதுக்கு பதில் கொடுக்குறேன். இது வந்த பாதை. ஐயோ ஐயோ. இல்ல நான் யார் சொன்னதுக்கெல்லாமோ நான் பதில் கொடுக்க மாட்டேங்க. தயவு பண்ணி கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அப்படிங்களா? நான் கேட்டு சொல்றேன். இல்ல நான் கேட்டு சொல்றேன். பாண்டே சார், என்ன அநியாயம் அங்க கேக்குறீங்க? நீங்க சீனியர் பத்திரிகையாளர். நான் தப்பா சொன்னேன்னா நான் மன்னிப்பு கேக்குறேன். டெஃபினட்டா தப்பா தான் சொல்றீங்க, மன்னிப்பு கேட்க வேணாம். இல்ல இந்த ஸ்டேட்மென்ட் நீங்க சொல்லுங்க. I can show the video. பண்ண வேணாம், நான் உங்களுக்கு சொல்றேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலம் பாரதிய ஜனதாவிற்கு டெல்லிக்கட்டு நடத்தினார்கள் தமிழ் மக்கள். மோடி எதிர்ப்பு முழக்கம் தமிழ் மக்களின் தேசிய முழக்கமானது. ஆத்திரமுற்ற பாரதிய ஜனதா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பியது. வந்தவரோ அந்த ஆத்திரத்தை பல மடங்கு கூட்டிவிட்டார். நுணலும், அதாவது தவளையும் தன் வாயாலே கெடும், பாஜக தன் கையாலே புழுதிவாரி துற்றிக்கொள்ளும்.